வணக்கம் வியூவர்ஸ். நாம் ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு பிளாட்டு போட்டிருக்காங்க. ஸ்ரீபெரும்புதூரில் நம்ம பிளாட்டு ஏன் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஸ்ரீபெரும்புதூர் இன்றைக்கி பரந்தூரில் சுங்குவார் சத்திரம் பரந்தூரில் மிகப்பெரிய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் உருவாக்கிட்டு இருக்குங்க. அது இல்லாமல் மப்பேட்டில் ஒரு பார்சல் சர்வீஸ் ஏர்போர்ட்டு ஒன்று உருவாகிட்டு இருக்குங்க. அது இல்லாமல் பூந்தமல்லியிலேருந்து மெட்ரோவை ஸ்ரீபெரும்புதூருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இது நாளுக்கு நாள் இன்றைக்கி ஸ்ரீபெரும்புதூர் பயங்கர டெவலப் ஆகிட்டு இருக்க ஒரு இடம் தான் ஸ்ரீபெரும்புதூர். நீங்கள் ஸ்ரீபெரும்புதூரில் இன்றைக்கி முதலீடு பண்ணிங்கன்னா 2 வருஷத்தில் உங்களோட முதலீடு பல மடங்கு உயருங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லைங்க. வீடுங்களுக்கு மத்தியில் பஸ் ஸ்டாப்பில் ஊருக்கு பக்கத்தில் தான் நம்ம லேஅவுட்டு போட்டிருக்கோம். சைட்டு செம்ம சூப்பராக இருக்குது. ஸ்கொயர் ஃபீட் 1000 ரூபா. ஸ்கொயர் ஃபீட் 1200 வாங்கினீங்கன்னா 50% இஎம்ஐயில் தராங்க. சைட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் பஸ் ஸ்டாண்டு, ராஜீவ்காந்தி மெமோரியல், அதை தாண்டி மகேந்திரா கம்பெனியிலேருந்து கரெக்டாக 3வது கிலோமீட்டர் ஜேபிஆர் காலேஜ் பக்கத்தில் தாங்க நம்ம லேஅவுட் அமைஞ்சிருக்கு. போகிற வழியில் எல்லாம் வீடுங்க தாங்க. பஸ் ரூட்டில் தாங்க நம்ம லேஅவுட் அமைஞ்சிருக்கு. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், ஸ்ரீபெரும்புதூரில் முதலீடு பண்ணுறவங்க இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் அங்கே வாங்கவே முடியாத அளவுக்கு இடம் டெவலப் ஆகுங்க. இது நிச்சயமான உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்தளவுக்கு டெவலப்மெண்ட்டை தமிழக அரசு பயங்கரமாக ஸ்ரீபெரும்புதூரில் கொண்டு போய் வச்சுருக்கு. இது பெங்களூர் ஹைவேல ஸ்ரீபெரும்புதூர் இருக்கிறதுனால கர்நாடகா விட்டு தமிழ்நாட்டுக்கு உள்ள டிரான்ஸ்போர்ட்டேஷனு பார்சல் சர்வீஸும் மிகப்பெரிய அளவில் டெவலப் ஆகும். இதாங்க ஜேபிஆர் காலேஜ். இங்கே 100 ஏக்கரில் ஜேபிஆர் காலேஜ் கட்டியிருக்காங்க. காலேஜ் பெரிய காலேஜ். இங்கே ஒரு நாளைக்கு டெய்லி ஒரு 100 பஸ்ஸு போகுதுங்க. டெய்லி டெவலப் ஆகக்கூடிய, நாளுக்கு நாள் டெவலப் ஆகக்கூடிய மிகப்பெரிய சிட்டி தான் ஸ்ரீபெரும்புதூர் லேஅவுட்டுங்க. ஸ்ரீபெரும்புதூரில் இன்றைக்கி நீங்கள் பண்ணுற முதலீடு கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலில் மாறுங்கிறதுல எந்தவித சந்தேகமும் வேணாங்க. ஸ்ரீபெரும்புதூரில் முதலீடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய லெவலில் மாற்றம் கிடைக்கும். ஸ்கூலு, காலேஜு, கம்பெனிஸு, சிப்காட்டு எல்லாமே ஸ்ரீபெரும்புதூரில் பயங்கரமாக டெவலப் ஆகிருக்குங்க. உங்களுக்கு தெரியாது இல்லை, இருங்காட்டுக்கோட்டையில் கார் கம்பெனிலேருந்து எல்லா பெரிய பெரிய கம்பெனிகளும் வேலை வாய்ப்புக்கான நிலையமும் ஸ்ரீபெரும்புதூர் தான் இருக்குது. மகேந்திரா கம்பெனி ஸ்ரீபெரும்புதூர் இருக்குது. நோக்கியா கம்பெனி ஸ்ரீபெரும்புதூரில் இருக்குது. இந்த மாதிரி நிறையா கம்பெனிஸ் ஸ்ரீபெரும்புதூரில் இருக்குங்க. நாளுக்கு நாள் டெவலப் ஆகக்கூடிய மிகப்பெரிய சிட்டி. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் முதலீடை எங்கே பண்ணுறீங்களோ சென்னையில் தெரியாதுங்க, ஆனால் கண்டிப்பாக ஸ்ரீபெரும்புதூரில் இடம் வாங்கி போடுங்க. பெங்களூர் ஹைவேலேருந்து வெறும் 3வது கிலோமீட்டரில் ஜேபிஆர் காலேஜ் பக்கத்தில் நம்ம சைட் இருக்குங்க. பூந்தமல்லி, தண்டலம், நெமிலி, ஸ்ரீபெரும்புதூர். கரெக்டாக பூந்தமல்லிலேருந்து 15வது கிலோமீட்டரில் ஸ்ரீபெரும்புதூர் அமைஞ்சிருக்குங்க. அப்போ பூந்தமல்லி சென்னைக்கு அருகாமையில் தான் ஸ்ரீபெரும்புதூருக்கு. எங்கெங்கேயோ எவ்வளோ ரேட்டுக்கு 3000 5000 விற்கிறாங்க. அப்படி பார்க்குறப்ப ஸ்ரீபெரும்புதூர் கண்டிப்பாக நீங்கள் முதலீடு பண்ணலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த சான்ஸை விட்டுறாதீங்க. இதுக்கான நேரம், முதலீட்டுக்கான நேரம், ஸ்ரீபெரும்புதூரில் முதலீடு பண்ணுவதற்கான நேரம், சரியான நேரம் இதுதான். இந்த ஊர் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, வடமங்கலம் அகரம் வில்லேஜில் இருக்குங்க. அகரமில் பஸ் ஸ்டாப்பில் ரேஷன் கடை, ஸ்கூலு, பால்வாடி, அந்த வீடுங்க எல்லாத்து மத்தியில் தான் நம்ம லேஅவுட் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? நீங்கள் கரெக்டாக 3வது கிலோமீட்டரில் சைட் இருக்கும். வர்ற வழியெல்லாம் வீடுங்க தான். ஏன்னா இன்றைக்கி சுங்குவார் சத்திரத்திலே 1500 ரூபா பிராண்டட் கம்பெனிக்காரங்கள்லாம் விற்கிறாங்க. நம்ம ஸ்ரீபெரும்புதூரில் வெறும் 1000 ரூபா தான் விற்கிறோம். அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக நீங்கள் இதில் முதலீடு பண்ணலாம். இந்த வீடியோ சைட்டில் ஆரம்பித்து கரெக்டாக பெங்களூர் ஹைவேக்கும் நான் கொண்டு வந்திருக்கேங்க. கரெக்டாக 5 மினிட்ஸ் தான். ஸ்லோவாக தான் வருது கார் பாருங்கள். வெறும் 5 மினிட்ஸில் பெங்களூர் ஹைவே ரீச் ஆகிடுவோம். 5 நிமிஷம்தான். அந்தளவுக்கு ரோடுங்களும் சூப்பராக போட்டிருக்காங்க. போகிற வழியில் சர்ச்சு, மசூதி, கோவில் எல்லாமே இருக்குது. பெங்களூர் ஹைவே வந்துட்டோங்க. சரிங்களா?
கரெக்டாக 4:30 நிமிஷம் 4:45 நிமிஷத்துலேயே பெங்களூர் ஹைவே வந்துட்டோம். பெங்களூர் ஹைவேலேருந்து திரும்பினோம்னா கொஞ்சம் தூரத்தில் அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்